அமெரிக்காவினுடைய காஸ்ட்லியான பவர்ஃபுல்லான ஒரு ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்திருக்காங்க. திரும்பவும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையில பதற்றம் தொற்றி இருக்கு. ஈரான் விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சொல்லியிருக்காரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, திடீர்னு இந்த டென்ஷன் அதிகரிக்க காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இது டிகோட் பை வெங்கட். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அமெரிக்க ராணுவத்தினுடைய அப்பாச்சி வகையிலான ஹெலிகாப்டர் ரொம்ப காஸ்ட்லியானது. கிட்டத்தட்ட 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டரை உருவாக்குறதுக்கு. அந்த வகையிலான ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த ஹெலிகாப்டர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வந்து ஈரானை உளவு பார்த்தது அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. அமெரிக்கா இல்ல நாங்க ரோந்து பணிக்கு போனோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன இருந்தாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது எங்களுடைய பகுதி. இதுல ஈரானுக்கும் ஓமனுக்கும் மட்டும்தான் இறையாண்மை இருக்கு. மற்ற நாடுகள் இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா எங்களுடைய பதிலடியை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. அதன்படி அமெரிக்காவுடைய இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போகும்போது ஈரான் தாக்குதல் நடத்தி அந்த விமானத்தை வீழ்த்திருக்காங்க. அதுல இருந்த 2 விமானிகளும் தப்பிச்சிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு காஸ்ட்லியான அந்த ஹெலிகாப்டரை சிம்பிளா ரொம்ப குறைந்த செலவுல உருவாக்கப்பட்ட ட்ரோன் மூலமாக ஈரான் வீழ்த்திருக்கு அப்படிங்கிறது தான். ஈரான் நடத்தின இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி தாக்குதலையும் நடத்துறாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஒட்டி இருக்கிற கடல் பகுதியில் 20 இடங்களுக்கு மேல அமெரிக்காவுடைய படைகள் குறிவச்சு தாக்குதல் நடத்திருக்கிறதாக அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, அவங்களுடைய ஏவுகணை தளங்களை நாங்கள் குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல சொல்றாங்க. ஈரான் தரப்புல இருந்து அவங்க வாட்டர் பைப்லைனை எல்லாம் குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. சரி, அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்கன்னா ஈரான் அமைதியா இருப்பாங்களா? ஈரானும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் கல்ஃப்ல எங்கெல்லாம் இருக்கு, குறிப்பா குவைத், பஹ்ரைன்ல இருக்கு இல்லையா, அங்க எல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்கு பக்கத்துல ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்கனுடைய படைத்தளத்தையும் குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 21 இடங்களை குறி வச்சு ஈரான் தரப்புல இருந்து ஏவுகணை மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர் போகுது, அதை வந்து ஈரான் அடிச்சு வீழ்த்துறாங்க. அதை தப்புன்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். சரி, இதுவே அமெரிக்காவுடைய கடல் பகுதியை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஈரானுடைய போர்க்கப்பல்களோ இல்ல போர் ஹெலிகாப்டர்களோ அல்லது சின்ன படகுகளோ வந்திருந்தா அதை அமெரிக்கா அனுமதிப்பாங்களா? வெனிசுலாவுக்குள்ள போய் அதனுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை தூக்குறதுக்கு முன்னாடி வெனிசுலானுடைய ஏகப்பட்ட கப்பல்களை சுட்டு வீழ்த்தினாங்க. காரணம், அவங்களாம் போதைப் பொருட்களை வந்து கடத்துறாங்க, அமெரிக்காவுடைய கடல் பகுதிக்கு ஆபத்து அப்படின்லாம் சொன்னாங்க. அதுல அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேரும் கொல்லப்பட்டாங்க. அப்போ அவங்களுடைய கடல் பகுதிக்குள்ள யாருமே நுழையக்கூடாது அப்படின்னு இவ்வளவு தூரம் கவனமாக இருக்கிற அமெரிக்கா ஈரானுடைய நிலத்தை ஒட்டி இருக்கிற கடல் பகுதிக்குள்ள போனா ஈரான் தாக்குதல் நடத்துவாங்களா, மாட்டாங்களா? அப்போ அமெரிக்கா பண்ணது நியாயம்னா ஈரான் பண்ணதும் நியாயம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. அந்த கேள்வியை பிடிச்சுக்கிட்டு தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேசுறாரு. அமெரிக்காவால இந்த போர்ல ஈரானை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நாங்க நிரூபணம் பண்ணிட்டோம். அதையெல்லாம் தாண்டியும் அமெரிக்கா எங்களை வந்து திரும்பவும் சீண்டி பார்த்திருக்கு. எங்க மேல நடத்தப்படுற ஒவ்வொரு தாக்குதலுக்கும், எங்க மேல செய்யப்படுற ஒவ்வொரு அச்சுறுத்தலுக்கும் தகுந்த பதிலடி நாங்க கொடுப்போம். நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா உடனடியாக இந்த பகுதியில இருந்து, அதாவது கல்ஃப்ல இருந்தே வெளியேறிருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஈரானுடைய வரலாற்றுல இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தொந்தரவு கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அப்படின்னும் அவர் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் மாதிரியே தான் பேசியிருக்காரு ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாஃப். அவர் என்ன சொல்றாரு, நெகோசியேஷன் லாங்குவேஜும் எங்களுக்கு தெரியும், அதாவது பேச்சுவார்த்தை நடத்துற அந்த மொழியும் எங்களுக்கு தெரியும், இல்ல வேற எந்த மொழி வேணும்னாலும் சொல்லுங்க, அந்த மொழியும் நாங்க பேச ரெடியாக தான் இருக்கோம். நீங்க கொடுத்த கமிட்மெண்ட்ஸை, நீங்க கொடுத்த அந்த சீஸ்ஃபயரை நீங்க மீறினீங்க அப்படின்னா நாங்க எந்த லாங்குவேஜ்ல பேசணுமோ அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு பதிலடி கொடுப்போம், உஷாரா இருங்க அப்படின்னு அவரும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஈரானுடைய லாங்குவேஜ் மாறி இருக்கு. அதாவது அவங்க பேசுற தொனியே ரொம்ப கான்பிடண்டா பேசுற மாதிரி இருக்கு. என்னன்னாலும் சரி, நாங்க எதிர்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருந்து அவங்க பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. நிச்சயமாக அப்படி பேசுறாங்க அப்படின்னா ஈரான் இதுக்கு பின்னாடி ஏதோ திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டர் ட்ரூத் சோஷியல் மீடியால போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுடைய ராணுவம் முற்றிலும் பிரச்சனையில இருக்கு, அவங்களுடைய கடற்படை, விமானப்படையை நாங்க முற்றிலும் அழிச்சிட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு.
அவர் சொல்றாரு. ஆனா ஈரான் வந்து அந்த கடற்படை மூலமாகவும் விமானப்படை குறிப்பா டிஃபென்ஸ்லயும் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அமெரிக்கானுடைய ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டது அதுக்கு ஒரு சாட்சி. ஓகே, அடுத்த லைனுக்கு வருவோம். ஈரான் எல்லாத்தையுமே வாய் வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அது எதையுமே செயல்ல காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இனிமேலும் மத்திய கிழக்கு நாடுகளை வச்சு நீங்க எங்களை அச்சுறுத்த முடியாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமா முடிய வேண்டிய பேச்சுவார்த்தையை ரொம்ப நீளமாக ஈரான் இழுத்துட்டாங்க. இப்போ தே ஹாவ் டு பே த பிரைஸ் அப்படின்னு முடிச்சிருக்காரு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியா போஸ்ட்டை. பே த பிரைஸ் அப்படின்னா அதற்கான பின் விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாக டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்காரு. பின் விளைவுகள்னு டொனால்ட் ட்ரம்ப் எதை சொல்றாரு? ஈரான் மேல திரும்பவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ண போறாங்களா? அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த எச்சரிக்கையை இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஈஸியா கடந்து போயிட முடியாது. கொஞ்சம் பதற்றமான சூழல் தான் அங்க நிலவுது. இன்னொரு பக்கம் எந்தவித கவலையும் இல்லாம லெபனான் மேல தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. குறிப்பா டயர் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. அங்க லெபனான் மேல தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்க திரும்பவும் உங்க மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே ஒரு தடவை தாக்குதல் நிறுத்தி அந்த தாக்குதலை சரி ஒரு நாளோட நிறுத்தி வச்சிருக்கோம், திரும்ப தாக்குதல் நடத்தினீங்கன்னா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு எச்சரிச்சுதான் ஈரான் அந்த தாக்குதலை நிறுத்தினாங்க. இப்ப திரும்பவும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஐ திங்க் திரும்பவும் ஈரான் அட்டாக் பண்ணணும், இந்த போர் பெருசாகணும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. தொடக்கத்திலிருந்தே அவங்களுடைய எண்ணம் அதுவாக தான் இருந்துச்சு. பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, போர் தொடங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இஸ்ரேலுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. அது வழக்கமா பேச்சுவார்த்தையில தனக்கு சாதகமான விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்காக அவர் செய்யற விஷயமாக இருக்கா, இல்ல உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி ஏதாவது தாக்குதல் நடத்துறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதை பத்தி எல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.